இந்த உலகம் உங்களை பிடிக்கல, இல்லை இந்த உலகமே உங்களுக்கு தேவை இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது எதற்கும் பயப்படாம, யாருக்காண்டி பயப்படாம தனியா கெத்தா நிக்க பாருங்க. இதை பார்க்குறவங்க உங்களை திமிரு பிடிச்சவன் சொல்லலாம், இல்ல இவெல்லாம் ஊரோட ஒத்து வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அவங்க புரிதலா இருக்கட்டும். ஆனா இது நம்ம கெத்து அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்ம தனியா இருக்கும் போதுதான் நம்ம யாரு, நமக்குள்ள என்ன திறமை, நம்ம எப்படிப்பட்டவங்க, அவங்க சொல்ற மாதிரி நம்ம வேஸ்டா, தேவையில்லையா, இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லாமே நம்மளுக்கு புரியும். இந்த புரிதல் வர்றதுக்கு நீங்க தனியா சில நாள் இருந்து பார்த்தா மாத்திரம் உங்களுக்கு புரியும். சில நாள் நீங்க இருந்து ஒரு மினிமமாவது ஒரு மாசம் இருந்து பாருங்களேன். இதுக்காண்டி எங்கேயும் போகாம யார்ட்டையும் பேசாம இருக்குன்னு சொல்லல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு நேரம், உங்களுக்குன்னு ஒரு தனிமை, உங்களுக்குன்னு எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து செய்யும் போது என்ன ஆகும்னா ஒரு அழகான ஒரு புரிதல் வரும். அதுல உங்க கோபமா இருந்தாலும் சரி, உங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, உங்க ஈகோவா இருந்தாலும் சரி, எது கரெக்ட் எது தப்பு, ஏன் இப்படி பண்ணோம், ஏன் இப்படி பண்ணல, ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி பேசல, எல்லாமே உங்களுக்கு ஒரு படம் மாதிரி உங்களுக்கு நேராவே நடக்கும். அப்ப நம்மளை திருத்துறதுக்கு கரெக்டாகும், நம்மளை இன்னும் மேலுப்படுத்துறதுக்கும் கரெக்டாகும் சுச்சுவேஷன் அமையும். சைலண்ட் இஸ் பவர் நம்ம சொல்லுவாங்க. அப்போ நீங்க மௌனமா இருக்கிறது, சில பேர்ட்ட பேசாம இருக்கிறது வளர்த்துக்கிறது அவங்கள தள்ளி நிக்கிறதுக்காண்டி இல்லை, நம்மளை வளர்த்துக்கிறதுக்கும் நம்மளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் ஓட்டத்தையும், பல எண்ணங்கள் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நிறுத்துறதுக்கும், நம்மளுக்கு ஸ்டெடியான மைண்டு ஸ்டாண்டர்டா எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கும், வாழ்க்கையில முன்னேறத்துக்கும், அடுத்து பணம் சம்பாதிக்கிறதோ, இல்ல வீட்டுல பிரச்சனையா இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருந்தாலும் சரி, இல்ல வெளியில ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் நடக்கிற இடத்துல பிரச்சனையா இருந்தாலும், எதா இருந்தாலும் அதுக்கு தேவை சைலண்ட் அவ்வளவு பவர் கொடுக்கும். இதை நம்மளை பார்க்குறவங்க நம்மளை ஆரம்பத்துல பார்த்தவங்க அத்தனை பேத்துக்கும் நம்ம சில காலங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசம் யாரு கூட பேசாம இருக்கும் போது நம்ம ஏன் பேசலன்றது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். நம்ம என்ன காரணத்துக்காண்டின்றது அவங்களுக்குள்ளேயும் தோணும். நம்ம திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்ககிட்ட பேசும்போது நம்ம தெளிவாகும், என்ன பேசணுமோ அதை மாத்திரம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம நவரும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற மரியாதை இன்னும் கொஞ்சம் கூடும். இல்ல நம்மளை தப்பா புரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ, இந்த விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு, அதனாலதான் நீங்க அப்படி நடந்துகிட்டாங்கன்றது வரும். அப்போ நீங்க எந்த இடத்துல நீங்க கோவப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு மரியாதை வர்றதுக்கு நீங்க காமா போய் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நம்ம செய்யறது தப்பா ரைட்டான்னு எடுக்கிறதுக்கு காலங்கள் எடுக்கும். இது எனக்கு நான் சும்மா சாதாரண வார்த்தை அப்படின்றது மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது கடந்த ஒரு 2 வருஷமாகும், கடந்த 1 வருஷமாகும் எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம், எனக்குள்ள ஏற்பட்ட கஷ்டங்கள், எனக்குள்ள ஏற்பட்ட விரக்தி, கோபம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நின்று உலகமே தனி, நான் தனின்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ண மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஓவர் நைட்ல இருந்து எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில நான் எடுத்த டிசிஷன் இனி வரும் காலங்களில் நான் காமா இருக்கணும். நான் யாருக்கு எல்லாம் பேசினேனோ அவங்ககிட்ட இருந்து விலகி நின்று நான் தனிமையா நின்று நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்னை பார்க்கும் போது நான் செஞ்சது ரைட்டா தப்பான டிசிஷன் அவங்க எடுத்துக்கலாம். அது வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், சைலண்டா இருக்கணும். மௌனமா இருக்கிறது அவ்வளோ பவர். அதை நான் உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். அதுல நான் பண்ணும்போது என்கிட்ட சில மாற்றங்கள் எனக்கே தெரியுது. நம்ம செய்யற விஷயங்கள் நிற்கும் போது நானே ஒரு ஆடியன்ஸா நின்று பார்க்கும் போது நான் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கேன், என்ன தப்பு பண்றேன், என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அதை எதை மாத்திக்கணும், என்கிட்ட இருந்த கோவத்தை மாத்துறதும் என்கிட்ட இருக்கிற சில தப்புகளை மறைக்கும் போது எனக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதுல முக்கியமா கோவத்தை தவிர்ப்பது எப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை போடுறதுக்கு முன்னாடி அதை பத்தி நான் யோசிச்சிருந்தப்ப எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா அது சொல்றதுக்கு தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. என்ன காரணம்னா எனக்கு எல்லாத்துக்கு மேலே கோபம் வரும், சட்டுன்னு வரும். அப்ப அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி என் மைண்டையும் என்னையும் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. நான் மௌனமா இருந்து பல காலத்துக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்து நான் ஷூட் பண்ணி போட்டேன். அப்ப போடும்போது எனக்கே ஒரு ரீடிங், எனக்கே ஒரு அனுபவம், நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதை செய்யக்கூடாது, அப்ப செஞ்சனால என்னென்ன அனுபவப்பட்டேன்னு அந்த வீடியோல போட்டிருக்கேன். அப்போ அந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே ஓ இதெல்லாம் என்கிட்டயும் நடந்திருக்கு, என்கிட்டயும் தப்பு நடக்கும்போது உங்ககிட்ட சொல்லும் போது அதை நீங்க பார்த்து நிறைய பேர் இருக்கல டாப்பா அந்த வீடியோ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு உயிர் ஓட்டமா அந்த வீடியோ நான் கொடுக்கும் போது உங்களுக்கு அழகா ரீச் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த தப்பு பண்றோம். அதை திருத்துறதுக்கு எனக்கு டைம் எடுத்தது அந்த காலகட்டத்தில். அதை எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நான் நடந்துக்கிற விதம், நான் போயிட்டு இருக்கிற எல்லா லைஃபுக்கும் மாற்றம் வந்திருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்றது என்னோட உயிரோட்டுல ஓட்டத்திலிருந்து வரக்கூடிய
வார்த்தைகள் தான் தவிர இதை வந்து ஏதோ படிச்சோ இது பண்ணியோ உங்களுக்கு நான் சொல்லலை, கற்பனையில் எதையும் சொல்லலை. எல்லாமே எனக்குள்ள இருக்கிற ஓட்டத்தை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்ப இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, மௌனமா இருந்து ஒரு தனிமையில இருந்த ஒரு காரணத்துக்காண்டி எனக்கு கொடுத்த ரிசல்ட் தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களும். அப்ப இதே மாதிரி எல்லாரும் வீடியோ பண்ணுங்க நான் சொல்றதை விட எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையில என்ன செய்யணுமோ அந்த இடத்துல இருந்து இப்ப நீங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பீங்க, பிரச்சனையா இருக்கும், ப்ராப்ளமா இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா அதுக்கு இந்த டைம் கரெக்டான டைம். நீங்க ஒரு 30 நாள் நீங்க ரெகுலரா பண்ண வேலையில இருந்து மாறி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ்ட போன சண்டை மித்த இடத்துல சண்டைனா சைலண்டா இருக்க பாருங்க, ஆத்ம திருப்தியோட சைலண்டா இருங்க. உள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கும் போது கோவத்தோட காமிக்கிறதுக்கு பதிலா உள்ளேயும் சாந்தமாகும், அவங்கள பார்க்கும் போது சாந்தமாகவும் இருக்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது பண்றது ரொம்ப கஷ்டம். அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 30 நாள் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டே உங்களுக்கு கூட்டிட்டு வரும். எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டனால தான் நான் இதில் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால நீங்க அலோனா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு லைஃப்ல யோசிக்காதீங்க. இருக்கலாம், சில பேர் காதல் தோல்வியில இருக்கலாம், பிசினஸ் தோல்வியில இருக்கலாம், ஜாப்ல தோல்வி இருக்கலாம், எக்ஸாம் ஃபெயில் இருக்கலாம், எந்த சுச்சுவேஷனா இருக்கலாம், உங்களை எல்லாருமே ஒதுக்கி இருக்கலாம். ஆனா இந்த டைம் ஆண்டவன் கொடுத்தன்னு நினைச்சுக்கோங்க. உங்களை திருத்துறதுக்கும் உங்களை மேம்படுத்துறதுக்கும் உங்களுக்குள்ள புது ரத்தத்தை பாய்ச்சி புது மனிதரா வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுன்னு நினைச்சுக்கோங்க. புது ரெண்டாவது பிறவின்றது மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த லைஃப் உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ண பாருங்க. இதுக்கு வந்து தப்பான எண்ணத்துல போய் நெகட்டிவ் தாட்ஸ்ல போய் நீங்க செய்யக்கூடாத வேலையெல்லாம் போனீங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு தான். பாசிட்டிவான மேனர்ல பொறுமையா பண்ணும்போது நிறைய விஷயம் பாருங்க, புக்ஸ் படிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுத பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்க தாட்ஸ் வெளியில வந்துகிட்டே இருக்கும். தப்பு ரைட்டு, நீங்க செஞ்சது போனது கடந்த காலத்துல நடந்தது பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வரும்போது வரும் காலத்தில் இது பண்ணக்கூடாதுன்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, நான் எப்படி கோவத்தை மாத்துறதுக்கும் பல பேச்சு பண்றதுக்கும் இப்படி நிறைய விஷயங்களை நான் மாத்துறதுக்கு எனக்கு உபயோகமா இருந்தது அந்த காலகட்டங்கள். இன்று வரையும் நான் தனிமையில இருந்து நிறைய விஷயத்த சாதிக்கிறேன். அப்படின்னா முக்கியமா அன்னைக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அன்னைக்கு ஒதுக்கப்பட்டது உலகமே இருந்த மாதிரி இருந்தது. நான் இல்லைன்ற மாதிரி நினைச்சிருந்தப்போ திருப்பி வருவேன், எந்திரிச்சிருவேன்னு ஒரு பாசிட்டிவ் மேனர்லையும் அதுக்கு நான் எடுத்த டிசிஷன் பி காம், அலோனா இருப்போம், தனிமையிலே வாழ்க்கையை நடந்து காப்போம், நிச்சயமா ஜெயிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சது. அந்த ரிசல்ட் இப்ப நான் அறுவடை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதை தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நீங்க ட்ரை பண்ணுங்க. தனிமையில இருக்குன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க, யாருமே நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க. நான் கண்ணாடியை பார்க்கும்போது எனக்கு நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. முதல்ல நான் நம்பினேன், நான் இருக்கிறேன்டா அப்படின்னு எனக்கு நானே என் மனசாட்சி எனக்கு சொல்லும் போது, அதே மாதிரி உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் எந்திரிச்சு வாங்க. நீங்க எந்திரிக்கவே முடியாத சூழல் இருந்தாலும் எந்திரிச்சு வரலாம். உங்களுக்கு 2 கை இருக்கு, கால் இருக்கு, யோசிக்கிற தன்மை இருக்கும்போது யாரெல்லாம் கண்ணு தெரியாதவங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்கலாம் எந்திரிச்சு என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளால முடியும்னா நம்ம எந்திரிச்சு வரலாம், முடியாதுன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம். அசிங்கத்தை பாசிக்கிட்டு இதனால நான் வந்து தனிமையில போயிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க டபுளா எந்திரிச்சு வாங்க, நான் வரேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வாங்க. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில வெள்ளன எந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு வாக்கிங் போங்க, ஒரு நல்ல புக்ஸை படிங்க, நல்ல வீடியோ பாருங்க, மோட்டிவேஷன் ஆகிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே மோட்டிவேட் பண்ணும்போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம். அலோனான இருக்குன்னு நினைச்சிட்டு பயப்படாம லைஃப்ல எந்திரிச்சு வந்து நீங்களே உங்க கையை பிடிச்சி எந்திரிச்சு வாங்க. எப்படி சிப்பியை வந்து ஒரு கல்லை வந்து செதுக்கி ஒரு மனுஷனா வராங்களோ, நம்மளே இப்ப வந்து செதுக்குவோம். நல்லா செதுக்கி கொண்டு வரும்போது நம்ம நல்ல ஒரு சிலையா வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன ப்ராப்ளத்துல இருக்கிறீங்க. தனிமையில இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க, எந்திரிச்சு வரலான்றதை நான் சொல்றேன். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.